வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏசி அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரன் ஆகிறதுக்கும் ஃபேன் ரன் ஆகிறதுக்கும் ஒரு சில மாடலில் 2 கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மாடலில் ஒரே கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரே கெப்பாசிட்டி போயிருந்தால் நம்ம தனியாக எப்படி பிரித்து கம்ப்ரஸருக்கு தனியாக ஃபேனுக்கு தனியாக எப்படி கெப்பாசிட்டர் லைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இதுதாங்க நம்ம கெப்பாசிட்டர், ஒரே கெப்பாசிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கும் கம்ப்ரஸருக்கும் ஒரே கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கம்ப்ரஸர் மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த கெப்பாசிட்டர் தான். இப்போ ஒரே ஒரு லூப் நமக்கு தேவை. ஒரு ஒயர் எடுத்து 2 பக்கமும் 2 பின் அடிச்சுங்க. எனக்கிட்ட 1 ஸ்கொயர் ஒயர் இல்லாதனால 2 ஒயர் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்கொயர் ஒயர் இருந்தால் ஒரே ஒயர் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்லேருந்து வர ரன்னிங் ஒயரை பிடுங்கி நம்ம ஒரு பக்கம் பின்னில் கொடுத்துடலாம். அதே மாதிரி கம்ப்ரஸர்லேருந்து வர ஸ்டார்டிங் ஒயரையும் வந்து இன்னொரு பக்கத்து பின்னில் கொடுத்துடலாம். நம்ம லூப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுத்து ரன்னிங்கில் கொடுத்துங்க. அதே மாதிரி ரன்னிங்லேருந்து பிடுங்கணும் இல்லைங்களா, அந்த கிளிப்பில் இந்த இன்னொரு முனையை கொடுத்துங்க. இவ்வளோ தான் ஒயரிங், சிம்பிளான ஒயரிங் தான். இப்போ இதை டேக் போட்டு கட்டிடலாம். இப்போதைக்கு நமக்கு 2 கெப்பாசிட்டரும் தேவை. அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கெப்பாசிட்டர்லேயே தான் நமக்கு ஃபேனுக்கு லைன் போயின்னு இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரஸர் கெப்பாசிட்டி வீக்காக இருக்கனால நம்ம இதை ஆல்டர் பண்ணியிருக்கோம். இப்போ கவனமாக பாருங்கள். இவ்வளோ தாங்க ஒயரிங், சிம்பிளான ஒயரிங் தான். இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.